ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா மேக்லவ் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? நேத்து தான் எந்த ட்ரெயின் பார்த்தோம்? ஹைட்ரஜன் ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது சொல்றப்பே இந்த மெக்லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நியூஸ்லயும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது நியூஸ்ல வர்றதுக்கு இப்போ நம்ம டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிக்கிள் இது. ஓகேங்களா? ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு லைக் இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம பார்த்தோம், அதனால அப்படியே அதோட கோயின்சிடன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேர்ஸ் அ கிரேஸ், அதாவது வேர்ல்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்துட்டு அடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான லுக் ஓவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு இந்த ட்ரெயின் advanced train models. Okay, so glowing interest in maglev technology, Japan advancing its SC maglev project. Okay, so இது யாரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஜப்பான் தான். ஓகேங்களா? ஸோ ஜப்பான் வந்துட்டு இன்னும் அட்வான்ஸ் அந்த மேக்லவ் டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸா அடுத்த லெவலுக்கு வந்துட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு வேர்ல்ட் லெவல்ல இதோடைய அட்ராக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ரைட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வரும். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஞாபகம், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் தான் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ரைட். மேக்னெட்ஸ்ல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கு. நேற்று பார்க்குறப்ப பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நீங்க நார்மலா இருக்கிற மேக்னெட்டே வந்துட்டு லைக் இட்ஸ் அ பெர்மனன்ட் மேக்னெட். எப்பயுமே உங்களுக்கு என்னது, கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பெர்மனன்ட் மேக்னெட். அது இல்லாம இருக்கிற இன்னொன்று என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறப்ப மட்டும் வரும். ஓகேங்களா? வி நோ எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னா இட் வில் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. லாஸ்ட் 2 டேஸ் அதான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப எலக்ட்ரிசிட்டி இருந்தா மேக்னெட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒன்லி வென் எலக்ட்ரிசிட்டி இஸ் தேர் மேக்னெட் வில் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. ஓகேங்களா? ரைட். இந்த டெக்னாலஜியில நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா சூப்பர் கண்டக்டர். செமிகண்டக்டர் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? கண்டக்டர் பார்த்திருக்கோம், சூப்பர் கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ கண்டக்டர்ஸ்னா என்னது, யூஸ்வலா தே வில் அலோ ரைட் அலோ எலக்ட்ரான்ஸ் டு பாஸ் த்ரூ இட். ஓகேங்களா? ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அதில் நம்ம ஃப்ளோ ஆகிறதுக்கு விடுது. எக்ஸாம்பிள் காப்பர் இதெல்லாம். ஸோ இதுவே வந்துட்டு அந்த காப்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரைட். ரொம்ப நேரம் நீங்க வந்துட்டு இப்போ ரொம்ப நேரத்துக்கு நீங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும், ஃபோனு ஹீட் ஆகுது இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எனர்ஜினா அது வேஸ்ட் ஆகிற எனர்ஜி வெளில வருது இல்லையா? ரைட். அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியா அது வெளியில வருது. ஓகேங்களா? ரைட். அப்ப அதே மாதிரி அப்ப என்னது, நம்ம யூஸ் பண்ற எல்லா திங்ஸ்லயுமே நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. if there is no resistance at all, ஓகேங்களா, ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் சூப்பர் கண்டக்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ அது ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எஸ்சி மேக்லவ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த எஸ்சி மேக்லவ்ல எஸ்சிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர் கண்டக்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, பேஸ்டு ஆன் மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி. ஓகே, மேக்லவ் அப்படின்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மேக்னெட் இருக்கு அப்படின்னா ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ், 4 ஃபோர்ஸ் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரைட். அந்த மாதிரி 4 ஃபோர்ஸ் இருக்கு டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் எது அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் மேக்னெட் எலக்ட்ரான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், நார்த் ஒரே சைடு இருந்தா என்ன ஆகும், இட்ஸ் ரிப்பல்ஷன். அதே மாதிரி நார்த் சவுத் இருந்துச்சுனாலும் இல்ல சவுத் நார்த் சவுத் ரிப்பல்ஷன், இது அட்ராக்ஷன். ரைட்டா? இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ட்ராக் இருக்கு, வி ஹேவ் ட்ராக், தென் அபவ் தட் வி ஹேவ் ட்ரெயின். ஓகேங்களா? ட்ராக் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட பாட்டம் லேயர்ல நம்மளுக்கு வந்துட்டு மேக்னெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற பாட்டம்ல, அதாவது கைட்வே அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல கைட்வேனா ட்ராக். ஓகேங்களா? அதுல என்ன இருக்கும், வி ஹேவ் காயில்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. ஓகேங்களா? ரைட். காயில்ஸ் இருக்கு. காயில்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக அதை என்ன கிரியேட் பண்ணும், நம்மளுக்கு
மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ கீழ எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது. மேலயும் ட்ரெயின்ல வந்துட்டு மேக்னெட் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுல நீங்க வந்துட்டு இப்படி ட்ரெயின் இருக்குது. ஸோ இப்ப நீங்க 2லயுமே வந்துட்டு நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா என்ன ஆகும்? இட் வில் கிரியேட் ரிப்பல்ஷன். ஸோ இந்த ரிப்பல்ஷன் காரணமா ட்ரெயின் என்ன ஆகும்? இட் வில் பி சஸ்பெண்டட். இட் வோன்ட் டச் த ட்ராக் அட் ஆல். இல்ல நம்ம யூசுவலா பார்க்குற ட்ரெயின்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வீல்ஸ் இருக்கும். ரைட்டா? வீல்ஸ் இருக்குது இல்லையா? பட் இதுல பார்த்தீங்கன்னா வீலே இருக்காது. ஓகேங்களா? வீலே இருக்காம அது எப்படி இருக்கும்? இட் இஸ் ஃப்ளோட்டிங். எதனால நீங்க பார்த்திருப்பீங்களா? மேக்னெட் வந்துட்டு நார்த் போல் வச்சீங்கன்னா அப்படி ஒட்டாது. ரைட்டா? அந்த நடுவுல வந்துட்டு ஒரு கேப் வில் பி தேர். ரைட்டா? அதேதான். அந்த கேப் தான் என்ன பண்ணுது? பிகாஸ் ஆஃப் தட் கேப் தி ட்ரெயின் ஃப்ளோட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப வீல் கிடையாது. இட் இஸ் ஃப்ளோட்டிங். வை இட் இஸ் ஃப்ளோட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்து. ஓகே. ட்ரெயின் நின்னுக்குருச்சு ஓகே. இப்ப ட்ரெயின் ஆப்பரேட் ஆகணும் இல்லையா? ரைட். ட்ரெயின் வந்துட்டு முன்னாடி, பின்னாடி எல்லாம் போணும் இல்லையா? அப்ப அத எப்படி பண்ண போறோம்? ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற காயில்ஸ் இருக்கு இல்லையா? இங்க வந்துட்டு வி ஹேவ் ட்ரெயின். ஓகேங்களா? இங்க இடத்துல என்ன இருக்கு நம்மளுக்கு? ட்ராக் இருக்கு. ஓகேங்களா? திஸ் ட்ராக் கன்சிஸ்ட் ஆஃப் காயில்ஸ். ஓகேவா? உதாரணத்துக்கு C1, நம்மளுக்கு காயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே. சோ இப்ப ட்ரெயின் இதுல இருக்கிறது மேக்னெட். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்னெட்ட அட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது வில் மூவ் ஃபார்வர்ட். கரெக்ட்டா? அட்ராக்ஷன் நார்த், சவுத் நீங்க மாத்தி வைக்கிறீங்க அலைன்மென்ட்ட. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அது? நம்மளுக்கு முன்னாடி மூவ் ஆகும். ஓகேங்களா? பின்னாடி என்ன பண்றீங்க? ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ குடுக்குறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேக்னெட்டுக்கு எக்ஸாக்ட்டா இந்த C4ல என்ன பண்றோம்? ரிப்பல்ஷன் குடுக்குறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது பண்ணும். ஓகேங்களா? அதாவது அட் த சேம் டைம் அட்ராக்ஷன் அங்க நடக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இந்த சைடு பின்னாடி இருக்கிற மேக்னெட் புஷ் பண்ணுது. முன்னாடி இருக்கிற மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா? இவ்வளவுதான். இது இப்ப என்ன ஆகும்? ட்ரெயின் ஒரு இன்ச் மூவ் ஆகுமா? ரைட்? அதேதான். அதே இத என்ன பண்ண போறோம்? சீரிஸ் ஆஃப் காயில்ஸ். அந்த காயில்ஸ்ல நம்ம எப்படி வந்து அதுல அந்த நார்த், சவுத் நீங்க மாத்துறீங்க? த்ரூ எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? நீங்க எலக்ட்ரிசிட்டிய மாத்துறது மூலமா என்ன ஆகுது? பிளக்சுவேஷன்ஸ் நடக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. அதனால யூ கேன் கண்ட்ரோல் நார்த் அண்ட் சவுத். இதுல வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்துட்டு ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த கரண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்றோம்? யூ ஆர் இன்டியூசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? சேஞ்சிங் இட். நார்த், சவுத்ன்னு மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல வந்துட்டு நார்த் இருக்குன்னு வச்சுப்போமே. கீழ வந்துட்டு சவுத் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் வில் அட்ராக்ட். அடுத்ததுல என்ன பண்ணுவீங்க இப்ப? அதுக்கு அடுத்து இருக்கிறத சவுத்ல ஆன் பண்ணுவீங்க. இப்படியே ஒவ்வொரு காயிலா மாத்தி ஆன் பண்றது மூலமா அதனால தான் நம்ம பேர் என்ன வைக்கிறோம்? ட்ராக்ன்னு வைக்கல. கைட் வே அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? சோ தி ட்ரெயின் வில் கீப் ஆன் மூவிங். ஓகே. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஹவ் யூ கேன் கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? பை கண்ட்ரோலிங் த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இன் த காயில்ஸ். ஓகே. எவ்வளோ தூரம் அது சீக்கிரமா வந்துட்டு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி ஃபாஸ்ட்டா அந்த ட்ரெயின் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி. ஓகே. இப்ப பார்ப்போம். So transportation technology where train float above the guideway using magnetic forces instead of running on wheels. Next, no physical contact. Okay. So forwarded by electromagnetic forces. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எலக்ட்ரிசிட்டி பிளஸ் மேக்னெட் இதனால நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அதுல போகுது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு 400 to 600 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? ஒரு மணி நேரத்துல 600 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு என்னால் டிராவல் பண்ண முடியும். ஓகே. இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் லெவிடேஷன். நம்ம சொன்ன மாதிரி பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் கிரியேட் ஃபோர்ஸ் டு ஓவர் கம் த ட்ரெயின்ஸ் வெயிட். ஓகே. கீழே நீங்க என்ன மாதிரி மேக்னெட்ஸ் யூஸ் பண்றீங்க? ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இன்னும் பவர்ஃபுல். சரிங்களா? அதுலயும் நீங்க சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான மேக்னெட்ஸ் நீங்க யூஸ் பண்றப்ப அந்த ஹெவி மேக்னெட்ஸ் உங்களுடைய ட்ரெயினே என்ன பண்ணிரும்? லிஃப்ட் பண்ணிரும் அப்படின்றத சொல்றேன். எந்த அளவுக்கு அது வந்துட்டு மேல லெவிடேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். கைட்வேல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு கேப் இருக்கும். இங்க அதுக்காக ட்ரெயின் வந்துட்டு அந்தரத்தை பறக்குதுன்னு நினைச்ச கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் கேப். ஓகே. இட் ஒன்ட் டச். எஸ்சி மேக்லவ் ட்ரெயின்ஸோட ஸ்பீடு பாருங்க 603 கிலோமீட்டர் பெர் ஹவர். டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்த்த வரைக்கும் 600 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்துட்டு போயிருக்கு. வெரி ஃபாஸ்டஸ்ட். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு so moving magnets induce electric current in the coils embedded in the guide way. ஓகேங்களா? அது என்ன பண்ணுது? கரண்ட்ட வந்துட்டு இன்டியூஸ் மேக்னெட்ஸ வந்துட்டு கொண்டு வருது.
இதுல இருந்து கரண்ட் இன்டியூஸ் ஆனாலும் இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட்ஸ் ரிப்பல்சிவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் த ட்ரெயின். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வர்றதுனால ட்ரெயின் வந்துட்டு சஸ்பெண்டட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். நம்ம சொன்ன மாரி மேக்னெட்ஸ் ஆன் த ட்ரெயின் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அஹெட். ஸோ முன்னாடியே ஆப்போசிட்டா இருக்குது. அப்ப பின்னாடி என்ன ஆகும்? சேம். ஸோ ரிப்பல்டு பை சிமிலர் போல்ஸ் பிஹைண்ட். நம்ம சொன்னது. ஓகேவா? ஸோ புஷிங், புல்லிங் மூலமா நம்ம என்ன பண்றோம்? அத மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ ஸ்பீடு வேணும் அப்டின்னா, ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ட நீங்க மாத்த மாத்த ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு மாறிக்கும். ஓகேயா? ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ இந்த இதுல வந்துட்டு இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு அது என்ன அப்டின்னா, வென் யூ ஸ்டாப் ஓகேங்களா? நல்ல ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு இடத்துல பிரேக்க போட்டா எப்படி இருக்கும்? இட் வில் கிரியேட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, இட் வில் கிரியேட் அஸ் ஹீட். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஹீட் வந்துட்டு ஜெனரேட் ஆகுறத நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்துட்டு ஜெனரேட்டர வச்சு நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கும். இத அப்படியே நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு இந்த ட்ரெயின் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு காயில் வந்துட்டு ரோட்டார் நடுவுல இருக்கும். அத வந்துட்டு ரொட்டேட் பண்ணி விடுது அப்படின்னு சொன்னோம்ல. அந்த ரோட்டார ரொட்டேட் பண்றதுக்கு பதிலா, அது இப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருந்துச்சுன்னா என்ன ப்ராசஸ் நடக்குமோ, அந்த மாரி ப்ராசஸ். ரொட்டேஷன் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத அதுல சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரொட்டேஷன் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இத நம்ம இதுல மட்டும் தான் யூஸ் பண்றோமா? ஸோ இதுல மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு இப்ப நம்ம எப்படி நம்ம நார்மல் ட்ரெயின்ல போறப்ப டடக்கு டடக்குன்ட்டு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ரைட்? இதுல அந்த மாரி ட்ரெயின் சவுண்ட்ஸ்லாம் வராது. வெரி கம்ஃபர்ட், ஸ்மூத் டிராவல் இருக்கும். தென் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? பிகாஸ் நீங்க வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்க அப்பப்போ போயிட்டு அத மெயின்டெயின் பண்ணணும், ஜல்லி அள்ளி போடணும். லாட் ஆஃப் வொர்க். ஓகேங்களா? எலக்ட்ரிக் கேபிள்ஸ்னால அத நீங்க ரிப்பேர் பண்ணணும், மெயின்டனன்ஸ் பண்ணணும். இது இருக்கு. பட் இந்த டெக்னாலஜில என்ன பண்ண தேவை கிடையாது. மெயின்டனன்ஸ் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இட் இஸ் நாட் டச்சிங் அட் ஆல். டச் பண்ணா தானே வியர் அண்ட் டியர் நடக்கும். டச்சே பண்ணல இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு இது அட்வான்டேஜ். ஓகே. பட் லிமிட்டேஷன்ஸ் என்னது? ஓகேங்களா? ஸோ ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் வெரி ஹை கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட். ஜாஸ்தியா வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ? ஒரு கிலோமீட்டருக்கு இந்த கைட்வே இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? 580 to 720 crores ஆகுது 1 கிலோமீட்டருக்கு. வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ். அப்ப அந்த அளவுக்கு பேசஞ்சர்ஸ் அதுல டிராவல் பண்ணா தான் யூ கேன் டேக் த இன்கம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா எடுக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அ ப்ராப்ளம். தென் அதே மாரி இப்ப நீங்க வந்துட்டு ஏரோப்ளேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும் ஏரோப்ளேனு இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு இப்படி பிளெண்ட் ஆயிருக்கும் பார்த்திருக்கீங்களா? ரைட்? இட் வோன்ட் பி ஷார்ப் இப்படி இருக்காது. லைக் திஸ். பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எதுக்காக அப்டின்னா, நீங்க வந்துட்டு இப்டி ஃபோர்ஸா இப்டி மூவ் பண்றப்ப என்ன ஆகும்? இட் வில் கிரியேட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இப்டி நீங்க மூவ் பண்றப்ப ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஏர் இருக்கு இல்லையா? அந்த ஏர நீங்க புஷ் பண்றீங்க. ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். அதுவே சின்ன பாடியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இட் வில் டியர் தட். ஓகேங்களா? அந்த ஏர் என்ன பண்ணும்? இப்டி கிழிச்சிட்டு போயிரும். ஈஸி அது. ஓகேங்களா? அப்ப ஏர வந்துட்டு கிழிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வர்றப்ப அதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட பீக் எப்டி இருக்கும்? நல்லா நீளமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பேர்ட் பறக்கிறப்ப என்ன பண்ணும்? அந்த பீக் வந்துட்டு நீளமா இருக்கறனால, அந்த ஏர டியர் பண்ணிட்டு, அது வழியா வந்துட்டு ஈஸியா அதனால வந்துட்டு மூவ் ஆக முடியும். ரைட்? இது வந்துட்டு ஏரோடைனமிக் டிசைன். இத வச்சு தான் நம்ம இந்த பிளேன் இது எல்லாமே அடுத்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ட்ரெயினும் என்னது உங்களுக்கு? சேம் திங். ட்ரெயினையும் நீங்க வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல யூஸ் பண்ற ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ரண்ட்ல இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸ்கொயர் ஷேப்ல தானே இருக்கும் ஃப்ரண்ட். இருக்கும் இல்லையா? ஓகே. அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதுவே வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டா மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இப்படி லைட்டா பிளெண்ட் ஆகும். ஓகேங்களா? வந்தே பாரத் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே பெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு ட்ரெயின்ல இவ்ளோ ஹை ஸ்பீட்ல போணும் அப்படின்னா, யூ ஹேவ் டூ டூ த சேம் டிசைனிங். ஓகேங்களா? நல்லா பிளெண்ட் ஆகி இந்த பீக் மாரி இருக்கணும். ஏரோப்ளேன் மாரி கிட்டத்தட்ட இருக்கணும் ஃப்ரண்ட்ல. அப்பனா தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா அந்த ஏர வந்துட்டு கிழிச்சதுனால உள்ள போக முடியும். இல்லன்னா அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான டிசைன்ஸ் கிரியேட் பண்றது இட் இஸ் அ பிட் டஃப் ஃபார் அஸ். ஓகே. ஸோ அதையும் இதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணி அடுத்து தென் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க என்ன பண்றீங்க? கரண்ட் குடுத்து தான் மேக்னெட்ட வந்துட்டு மூவ் பண்றோம். ரைட்டா? ஸோ அப்ப என்ன தேவைப்படுது? கரண்ட் தேவைப்படுது. ஓகே. ஸோ யூ நீட் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டூ மேக் திஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வொர்க். ஓகே. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியா தேவைப்படுது, இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தியா தேவைப்படுது. மெயின்டனன்ஸ் மட்டும் தான் இதுல வந்துட்டு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ட்ரெயினே பரவால்ல இல்லையா? ஸ்பீடு காச்சு நான் போக போக நம்ம இன்கிரீஸ் பண்ணிருவோம் அத. ஓகேங்களா?
பட் வெரி ஹை ஸ்பீட். இது வந்துட்டு 1 கிலோமீட்டர் 600ன்னா யோசிச்சு பாருங்க எவ்ளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்துட்டு ஒரு நாள்ல நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு ஸ்டேட்டே கிராஸ் பண்ணிட்டு போயிரலாம். ரைட்? இப்போ அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்டின்னா, இது இல்லாம திஸ் மேக்லெவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த ட்ரெயின்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணல. அபார்ட் ஃப்ரம் தட் இன் அதர் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ யூ ஆர் யூசிங். எந்த அப்ளிகேஷன் இருக்கு அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் மெஷினரீஸ்ல ஆ ஸோ இந்த டர்பைனு, கம்ப்ரசர் இந்த மாரி திங்ஸ்லாம் ஃப்ரிக்ஷன் கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், மேக்னெட்ஸ் வந்துட்டு 2 சைடு யூஸ் பண்ணோம்னா, அந்த லெவிட்டேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். தென் லேபரேட்டரீஸ்ல ஓகேங்களா, லைக் பயோடெக்னாலஜி, பயோ லேப்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்துட்டு யூர் டச்சிங் த சாம்பிள்ஸ் எல்லாம் இல்லையா? சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து டச் பண்றதுக்கு இது இல்லாம லெவிட்டேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ரைட்? எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே. தென் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல பண்ணலாம். தென் பார்மசூட்டிகல்ஸ்ல பேக்கேஜிங் கன்டாமினேஷன் ஃப்ரீ பேக்கேஜிங் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜிய வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. இத வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். இமால்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சஸ். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் கேரியர். எங்க அப்டின்னா கப்பல்ல. ஓகேங்களா? ரைட்? நம்மளுக்கு வந்துட்டு இப்ப ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த மாரி ஐஎன்எஸ் ஷிப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் நேவல் ஷிப்ஸ். சப்மரைன்ஸ் வேற. ஓகேங்களா? தே கோ அண்டர் கிரவுண்ட் சாரி அண்டர் வாட்டர். ஓகேங்களா? போறாங்க, அட்டாக் பண்றாங்க, சர்ச் பண்றாங்க. அந்த ஆப்பரேஷன்ஸ் தனி. ஓகேங்களா? ஐஎன்எஸ் ஷிப்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, இதுலயே வந்துட்டு ஒரு ரோட்வே மாரி இருக்கும். ஏர் ஸ்ட்ரிப் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃப்ளைட் வந்துட்டு இப்ப நம்ம நடுக்கடல்ல போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த இடத்த நம்ம ஒரு கண்ட்ரிய அட்டாக் பண்ணணும்னு வச்சுப்போமே, ரைட்? நீங்க அந்த கண்ட்ரிய அட்டாக் பண்ணணும் அப்டின்னா, இங்க இருந்து ஃபியூயல் செலவு பண்ணி, அங்க போய் ஜெட் போறதுக்குள்ள ஃபியூயல் பூரா காலியா போயிரும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும், அங்க போய் அட்டாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், வி ஹேவ் டூ லிஃப்ட் தெம் டூ சம்வேர். ஓகேங்களா? த்ரூ சம்திங். இப்ப என்ன பண்றோம், கப்பல்ல வச்சு அங்க எடுத்துட்டு போறோம். ஓகேவா? ஓகே. எடுத்துட்டு போயாச்சு. இப்ப இது ஏர்கிராஃப்ட். ஃப்ளை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும் அதுக்கு? லிஃப்ட் வேணும். ரைட்டா? லிஃப்ட் எப்படி? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிப்ல ரன் ஆகி தான் மேல டேக் ஆஃப் நடக்கும். ரைட்டா? அது இல்லாம வெர்டிகல் டேக் ஆஃப் இருக்கு. அது சிலதுல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் வெர்டிகல் டேக் ஆஃப் கொண்டு வரல. எல்லாத்துலயும் கொண்டு வரல. எப்படின்னா இப்படியே டேக் ஆஃப் ஆயிரும். ரைட்? வெர்டிகல் டேக் ஆஃப், வெர்டிகல் லேண்டிங் அதெல்லாம் இருக்கு. இப்ப யூசுவலா இருக்கிறது என்னது நம்மளுக்கு? ஏர் ஸ்ட்ரிப்ல வந்துட்டு இப்படி ரன் ஆகி மேல வந்துட்டு லிஃப்ட் ஆகும். இதுதான் யூசுவலா இருக்கிறது. இப்ப இந்த மாரி இடத்துல அந்த ஒரு ஐஎன்எஸ் ஷிப்னா ஓரளவுக்கு தான சைஸ் இருக்கும். அதுலயும் நீங்க வந்துட்டு ஒரு 5, 6 ஏர்கிராஃப்ட் வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. இடம் பத்தாது. இப்ப அது நீங்க அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட் ஏர் ஸ்ட்ரிப்ல இட் நீட்ஸ் லிஃப்ட். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, கேட்டபுல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம வந்துட்டு இந்த இது விடுவோம் இல்லையா? ரைட்? லைக் ரைட். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இந்த கல்லு வச்சு இப்படி எய்ம் பண்ணி விடுவோம் இல்லையா? ரைட். அதே மாதிரி என்ன பண்றோம் இதுல, ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி இழுத்து அத விடணும். விட்டா என்ன ஆயிரும்? அது குயிக்கா வந்துட்டு டேக் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? அந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? கேட்டபுல்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அதுல எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணி நீங்க கேட்டபுல்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச் சிஸ்டம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? சேம் டெக்னாலஜி. காயில்ல 1, 2, 3ன்னு சொல்லிட்டு யூ ஆர் சேஞ்சிங் த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க மாத்த மாத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுது இல்லையா? அதே தான். ட்ரெயினுக்கு எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? ஃபாஸ்ட்டா அத என்ன பண்றோம்? மூவ் பண்ணி மேல லிஃப்ட் பண்ணி விடுறோம். ஓகேவா? ரைட். அதுதான் என்னது? ஹிமால்ஸ். இங்க எங்க யூஸ் பண்றாங்க அப்டின்னா, இங்கலாம் இல்ல. இது வந்துட்டு நேவில யுஎஸ் நேவில வந்துட்டு நெக்ஸ்ட் கியூடெங்கா. ரிமைனிங் யூ ஜஸ்ட் ரீட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கியூடெங்கா. ஸோ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தே ஹேவ் கிவன் மார்க்கெட் ஆத்தரைசேஷன் டு டக்கேடா பயோபார்மசூட்டிகல்ஸ் இந்தியாஸ் கியூடெங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டக்கேடா பயோபார்மசூட்டிகல்ஸ் இந்தியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கியூடெங்கா அப்படிங்கிற அந்த வேக்சினை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ட்ரக் கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்கு, தே ஹேவ் கிவன் பெர்மிஷன். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பார்க்கணும், அதர் டே வில் சி அபவுட் திஸ் ட்ரக் கண்ட்ரோலர். ஓகேங்களா? யாரு கண்ட்ரோல் பண்றாங்க, ரெகுலேட்டரி என்னங்கிறத இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்ப வி வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வேக்சின். ஓகேங்களா? ரைட். கியூடெங்காவ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இட் இஸ் அ லைவ் அட்டெனுவேட்டட் டெட்ராவலன்ட் டெங்கு வேக்சின். ஓகேங்களா? அந்த வேர்ட் என்னன்றதையும் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? இப்ப விட்டுருவோம். அடுத்து நான் எக்ஸ்பிளைன். ஓகே. இட் ரிசீவ்டு மார்க்கெட் ஆத்தரைசேஷன். யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி யூஸ்டு ஃப்ரம் 4 to 60 இயர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. Then whether you are infected with the disease or not. ஓகேங்களா? whether the individual has previously been infected with dengue or not, it doesn't matter. யார் வேணா என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெங்கு டெங்குன்னு வந்துருச்சு. அப்ப டெங்கா அப்படின்னு வந்திருக்கு. என்னது, அகைன்ஸ்ட் டெங்கு வைரஸ். ஓகேங்களா? ரைட்.
ஸோ டெங்கு அப்படிங்கிறது என்னது? எது காஸ் பண்ணுது? மஸ்கிட்டோ காஸ் பண்ணுது. கேரியர் யாரு நம்மளுக்கு இந்த இடத்துல? மஸ்கிட்டோ. ஓகேங்களா? ரைட். ஸோ மஸ்கிட்டோ வந்துட்டு நம்மளுக்கு கிராஸ் பண்ணு. இந்த மஸ்கிட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கேரிட் பை அ மஸ்கிட்டோ. ஈடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்கிட்டோ டைப் வேரியன்ட் ஓகேங்களா? ஸோ ஒன்லி தட் ஸ்பீசிஸ் கேரி திஸ் வைரஸ். அதுக்கப்புறமா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ஸ்ட்ரிப்ஸ்ல இருக்கும். சில கொசு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் ஒயிட் கலர்ல அதோடைய காலுடைய கலரா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒன்லி தட் மஸ்கிட்டோ. நார்மல் மஸ்கிட்டோ கிடையாது. அண்ட் திஸ் டைப் ஆஃப் மஸ்கிட்டோ வில் ஒன்லி பைட் யூ இன் மார்னிங். நைட் டைம்ல வந்துட்டு கொசு கடிக்காது. அப்ப காலையில கொசு கடிச்சா தான் நம்மளுக்கு பிரச்சனை. பட் மலேரியா கொசு என்ன பண்ணும்? நைட்ல உங்களுக்கு கடிக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ டெங்கு வந்து ப்ராபப்ளி மார்னிங் டைம். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இதோடைய சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீவர் வர்றது, எஸ்பெஷலி போன்ஸ் வந்துட்டு வீக் ஆகுறது, இன்ஃப்ளமேஷன் வர்றது, எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டபிள் சிம்ப்டம் என்னது? ஃபீவர். ஓகேங்களா? தென் ஜாயிண்ட் பெயின். அதுதான் கிளாசிக் சிம்ப்டம். முட்டியெல்லாம் பயங்கரமா வலிக்கும். ஜாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே. ரைட். ஸோ இந்த மாரி டிசீஸ்ன்னு வர்றப்ப, டிசீஸ ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நவ் யூ ஆர் கோயிங் டூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வேக்சின். ஓகே. ஸோ டெட்ராவேலன்ட் வேக்சின் அப்டின்னா என்னன்னா, இட் ஆக்ட்ஸ் அகைன்ஸ்ட் 4 ஸ்ட்ரெயின்ஸ் அப்டின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டெட்ராவேலன்ட். டெட்ரானா 4 ரைட்டா? ஸோ 4 வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுது இது? ஒர்க் ஆகுது அப்டின்னு சொல்றோம். அதுல வெரைட்டீஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 10, 1, 2, 3 அப்டின்னு இருக்கும். 10, 1, 2, 4ன்னு சொல்லிட்டு வேற வேற டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். யூ ஹேவ் ஆன்டிஜென், ஆன்டிபாடி. ரைட்டா? ஆன்டிஜென் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம பாடிக்குள்ள சம் இன்ஃபெக்ஷன், சம் பாக்டீரியா ஆர் வைரஸ் இஸ் என்டரிங். ஓகேங்களா? அவங்க யாரு? ஆன்டிஜென். நம்ம பாடி வந்துட்டு கிரியேட் பண்ணும் இல்லையா? சண்டை போடுறதுக்கு ஆள் அனுப்புது இல்லையா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஆன்டிபாடி. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி. ஓகேங்களா? பாடி இஸ் ப்ரொடியூஸ்டு பை அவர் ஓன் இம்யூன் சிஸ்டம். ஆன்டிஜென் அப்படிங்கிறது ஃபாரின் பார்ட்டிகிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்டிஜனுடைய வெரைட்டீஸ பொறுத்து வி ஹேவ் கிவன் த நேம். ஆனா எல்லாமே என்னதான் டிசீஸ காஸ் பண்ணும்? டெங்கு தான். பட் சிம்ப்டம்ஸ் வேரிஸ். சிலது வில் பி வெரி ஃபேட்டல். சம் திங்ஸ் வில் நாட் பி சோ மச் ஃபேட்டல். ஓகேங்களா? ரைட். ரொம்ப டெட்லியா இருக்கும். சிலது அந்த மாரி இருக்காது. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ரைட். அப்ப இந்த கியூடேங்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, 4 வேரியன்ட்ஸ்க்கும் அகைன்ஸ்டா இது இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டென்-வி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு டென்-வி-1 வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பாடி என்ன பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா இம்யூன் மெமரியில வந்துட்டு இத ஞாபகம் வச்சுட்டு, அடுத்த தடவ அதே டென்-வி-1 வரப்ப போய் அட்டாக் பண்ணும். இல்ல யூ ஆர் கிவன் வேக்சின். டென்-வி-1க்குன்னு வேக்சின் குடுத்துட்டீங்க. இப்ப 2க்கு குடுக்கலைன்னா, திரும்பவும் 2க்கும் அந்த பேஷண்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால திஸ் இஸ் அ அட்வான்டேஜஸ் ஒன். சரிங்களா? இட் ஆக்ட்ஸ் அகைன்ஸ்ட் 4 ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. தென் வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோஸ் ரெஜிம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவிட்லாம் எடுத்திருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருப்போம். அப்புறம் 2 மாசம் கழிச்சு அடுத்த வேக்சின் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ் எடுத்திருப்போம் இல்லையா? அதே மாரி டோசேஜ் வந்துட்டு எப்படி? 2 டோஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துட்டு ஆஃப்டர் தட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா யூ ஆர் டேக்கிங் த செகண்ட் டோஸ். ஓகே. ரைட். இது என்ன பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமோரல் ஆன்டிபாடி செல் மீடியேட்டட் இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ வந்துட்டு ஜாஸ்திப்படுத்தும். வேக்சின் எடுத்துக்கிட்டாலே இதெல்லாம் வந்துட்டு ஆக்ட் ஆகும். அத நம்ம சயன்ஸ் அண்ட் டெக்ல பார்ப்போம். இருந்தாலும் ஒரு வாரத்துல அது என்னன்னு நம்ம பாடியில 2 இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறதுல 2 ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒண்ணு ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது ஒரு டைப். ஓகேங்களா? நம்ம பிளட் செல்ஸ்லயே இருக்கிறது. அது இல்லாம லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த லிம்போசைட்ஸ்ன்றதுனா லிம்ப் சிஸ்டம்ல இருக்கிறது. மீன்ஸ் உங்க பாடியில யூ ஹேவ் மசில்ஸ், தென் யூ ஹேவ் போன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுல எல்லாத்துலயுமே மைன்யூட்டா இன்ட்ரா செல்லுலர் கேப் இருக்கும் பாத்தீங்களா? சின்ன சின்ன கேப். நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல 2 துணிய நீங்க என்னதான் புடிச்சு எவ்ளோ டைட்டா நீங்க வச்சாலும், அதுல லேசா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கேப்ஸ்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் ஓகேங்களா? இல்ல ஒயிட் பிளட் செல்ஸா இருக்கலாம். இந்த மாரியான திங்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயி போனது தான் என்னது? லிம்ப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த லிம்ப்ல இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பேர் என்னது? அ லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இந்த லிம்போசைட்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா, பி செல்ஸ். திஸ் கிரியேட்ஸ் பி செல்ஸ். ஓகேங்களா? இந்த பி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே வந்துட்டு பேட்ரோல் போவாங்க. ஓகேங்களா? பாடியில லிம்ப் சிஸ்டம்ல. யாராவது ஆன்டிஜன் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிறது? போய் அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணிறது. ஓகேங்களா? ரைட். இதான் அவங்களோட வொர்க்கே. ஓகேவா? இப்ப பி செல்ஸ் என்ன பண்ணுது? பார்ட்டிகிள் ஆன்டிஜன் பார்ட்டிகிள் வந்துச்சுன்னா, தே வில் கோ அண்ட் அட்டாக். ஓகேங்களா? இது பி செல்ஸ். அடுத்து யூ டேக் டி செல்ஸ். செல் மீடியேட்டட் இருக்கு பார்த்தீங்களா? இது டி செல்ஸ். இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த மாரி அனுப்புது இல்லையா? அது. ஸோ இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போயிட்டு பர்ட்டிகுலரா
செல்லே இன்ஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அந்த செல்லையே வந்துட்டு காலி பண்ணிருது. சரிங்களா? சோ யூ ஹேவ் ஆன்டிஜன். ஆன்டிஜன் போய் எத இன்ஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு செல்ல. செல்ல போய் இன்ஃபெக்ட் பண்ணிருது. இப்ப இன்ஃபெக்ட் ஆன செல் இருக்கு இல்லைங்களா? அந்த செல்லுக்குள்ள ஆன்டிஜன் இருக்கு. மொத்தமா இந்த செல்லையே வந்துட்டு கொன்னுட்டா, அதுதான் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். யூ ஹேவ் 2 ரெஸ்பான்ஸ். சரி பரவால்ல. நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி அவ்வளோதான். சோ இப்ப என்ன அப்டின்னா, இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஆன்டிஜன் ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்டின்னா, ஆன்டிபாடி போய் அத அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா? கொன்னுருது. இவ்வளவுதான். பாக்டீரியான்னு ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்டின்னா, நம்ம பாடியில ஃபைட்டிங்க்கு ஒரு ஆள் போறாங்க. போய் கொன்னுடுறாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சு இல்லையா? ரைட்? இப்ப வேக்சின் டைப்ஸ் சொல்றேன். அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அது மெட்டீரியல்ல இருக்கிறதுனால நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? புரியல அப்டின்னா பரவால்ல விட்டுருங்க. சயன்ஸ் அண்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ரைட். ஸோ யூ ஹேவ் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ், டைப்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைவ் அட்டினுவேட்டட். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த கியூடெங்கா என்னது? லைவ் அட்டினுவேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா, இந்த வேக்சின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, வேக்சின் சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இப்ப எப்படி ஆன்டிஜன் ரியலா நம்ம பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா, இது என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. ஆன்டிபாடிஸ் அனுப்புது. ஓகேங்களா? இது ரியலான ஆன்டிஜன். ரியல் ஆன்டிஜனுக்கு பதிலா யூ ஆர் சென்டிங் சம் டூப்ளிகேட். அதுதான் என்னது? வேக்சின். ஓகேங்களா? ரைட். ஒரிஜினல் பாக்டீரியா, வைரஸ் இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? அதோடைய ரெப்ளிகாவா இன்னும் கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கிற மாரி. ஓகேங்களா? நம்ம பாடியால என்கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடிய நீங்க என்ன பண்றீங்க? உங்க இம்யூன் சிஸ்டம் ஐ மீன் உங்க பாடிக்குள்ள நீங்க அனுப்புறீங்க. ஓகேங்களா? இட் கேன் பி எனிதிங். அதுக்கு நீங்க எத வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எத வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க உள்ள அனுப்புறீங்க பார்த்தீங்களா? தட் ப்ராசஸ் இஸ் known as vaccination. புரிஞ்சிருச்சா? வேக்சினேஷன் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஃபாரின் பார்ட்டிகள நீங்க என்ன பண்றீங்க? உங்க பாடிக்குள்ள நீங்களே வாலண்டியரா செலுத்துறீங்க. ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் என்னது? வேக்சினேஷன். அந்த வேக்சின்ல என்ன கன்டெயின் ஆயிருக்கும் அப்டிங்கிறது இட் கேன் பி எனிதிங். அந்த எனிதிங்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு உயிருள்ள ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம். இல்ல அந்த பாக்டீரியா புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமென்ட்டா இருக்கலாம். அதோட டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். இல்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் எவ்ரிதிங் சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்? வேக்சின போட்டு உள்ள அனுப்புறோம். ஓகேவா? வேக்சின் உள்ள போகுது. உள்ள போனத என்ன பண்ணிரும்? நம்ம பாடி அத ரெகக்னைஸ் பண்ணி, அது கூட ஃபைட் பண்ணும். இதான் ஜெனரல் ப்ராசஸ். ஆமா. ஆன்டிஜென் அப்படிங்கிறது என்னன்னா, பாக்டீரியா, வைரஸ் இதுதான் நம்ம ஆன்டிஜென் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ, அ நம்ம நம்ம பாடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாவேவும் மெமரி பவர் ஜாஸ்தி. ஓகேங்களா? நம்மளோட செல்ஸ் இவங்க எல்லாருக்குமே. பர்ட்டிகுலரா இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி. ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம வந்துட்டு யூ ஆர் இன்சர்ட்டிங் சம்திங் ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ஒரு ஃபாரின் பார்ட்டிகுல உள்ள அனுப்பிச்சிட்டீங்கன்னா, இது என்ன பண்ணிரும்? ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறப்ப அதுக்கு யாருன்னு தெரியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அத கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். பிகாஸ் யூ டோன்ட் நோ த எனிமீஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் என்ன பண்ணிரும்? இட் வில் கில் தட். இப்ப ஞாபகம் வச்சுக்கும் இல்லையா? ஸோ செகண்ட் டைம் அதே பாக்டீரியாவோ, வைரஸோ உங்கள அட்டாக் பண்ண வந்தா, உங்க பாடி என்ன பண்ணிரும்? இட் வில் ரிமெம்பர். இவனா? இவனுக்கு இதான் வீக் பாயிண்ட். நம்ம கொன்னரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் அட்டாக். ரைட்டா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரியலா அது வந்துட்டு அட்டாக் பண்ணாம பிரிவென்ட் பண்றதுக்கு, அதுக்கு முன்னாடியே டூப்ளிகேட்ஸ ட்ரெய்னிங் எடுக்கிற மாரி ஓகேங்களா? டூப்ளிகேட்ட உள்ள அனுப்புறோம். அதுதான் வேக்சினேஷன். புரிஞ்சுச்சா? ஓகேவா? அகைன் ரொம்ப தெளிவா நான் சொல்லல. இத நான் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு சயன்ஸ் சென்டருக்கு ரொம்ப ஃபுல்லா ரொம்ப புதுசா தெரியறதுனால, நான் லைட்டா மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? வெரைட்டீஸ மட்டும் சும்மா பேரு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் என்னன்னு ஞாபகம் இருந்தா போதும். சயன்ஸ் சென்டருக்கு எடுக்கிறப்ப கிளியரா சொல்லி தரேன். லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின் அப்படின்னா, இப்ப இந்த வேக்சின் அந்த சிரிஞ்சில இருந்து நீங்க ஒண்ணு உள்ள செலுத்துறீங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள அந்த வயலுக்குள்ள என்ன இருக்கு? அததான் நம்ம டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் அட்டினுவேட். சரிங்களா? வீக் வைரஸ் அதே வைரஸ். இப்போ கோவிட் வைரஸா அதே வைரஸ் தான். பட் நீங்க என்ன பண்ண போறீங்க? அத வந்துட்டு வீக் ஆக்கி நம்ம பாடிக்குள்ள அனுப்புறோம். ஓகேங்களா? ரைட்? வீக்கா அனுப்புனீங்கன்னா என்ன பண்ணிரும் நம்ம பாடி? ஈஸியா அத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா இட் கேன் எலிமினேட். ஓகேங்களா? தட் இஸ் லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின். Qdenga is a live attenuated vaccine. ஓகேங்களா? தென் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். சேம் வைரஸ். ஓகேங்களா? இல்ல சேம் பாக்டீரியா. ஆனா வீக் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் உயிரோட இருக்கும். வீக் பட் உயிரோட இருக்கு. என்னது இதுல என்ன பண்ணிடுறீங்க? கொன்னுடுறீங்க. கொன்னுட்டு வெறும் வைரஸ் அதாவது செத்து போன ஒரு பார்ட்டிகள உள்ள அனுப்புறீங்க. ஓகேங்களா? ரைட்? தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சப்யூனிட் ரீகாம்பினன்ட் ஆர் கான்ஜுகேட். இதுக்கு எக்ஸாக்ட்டா அந்த மொத்த வைரஸையோ, பாக்டீரியாவையோ உள்ள அனுப்பாம, அது புரொடியூஸ் பண்ணக்கூடிய சம் காம்போனன்ட்ஸ நீங்க உள்ள அனுப்புறீங்க. ஓகேங்களா? சுகரா இருக்கலாம், இல்ல புரோட்டீனா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாக்ஸாய்டு வேக்சின்.
ஜென்ரலா இந்த பாக்டீரியா, வைரஸ்லாம் என்ன ரிலீஸ் பண்ணும்? ஏதாவது ஒரு டாக்ஸின ரிலீஸ் பண்ணும். தட் டாக்ஸின் வில் கோ அண்ட் அஃபெக்ட் யுவர் சிஸ்டம். ரைட்டா? பர்ட்டிகுலர்லா இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. அப்ப அந்த டாக்ஸின் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? சோ யூ ஆர் கோயிங் டூ சென்ட் தட் டாக்ஸின் காம்பவுண்ட் அலோன். அப்படின்னா தட் இஸ் டாக்ஸாய்ட் வேக்சின். ஓகேங்களா? தென் வைரல் வெக்டார் வேக்சின். சோ இதுக்கு வெக்டார் மீன்ஸ் a கேரியர். ஓகேங்களா? எப்பயும் போல உள்ள அனுப்பாம சம்திங் அந்த அந்த பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரெயினோ எதையோ சம்திங் இஸ் கேரியிங் அண்ட் கெட்டிங் இட் இன்சைட். மொத்த வைரஸையும் நம்மளால அனுப்ப முடியாது. அந்த மாரி கேஸ்னா. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணோம் அப்டின்னா, ஒரு எம்ப்டி வைரஸ் எடுத்துக்கிறோம். இல்ல ஹார்ம்லெஸ் வைரஸ். அந்த வைரஸுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஎன்ஏவோ இல்ல என்ன வேணுமோ அத வந்துட்டு உள்ளுக்குள்ள செலுத்தி அத வந்துட்டு சென்ட் பண்ணோம் அப்டின்னா, அது வைரல் வெக்டார் வேக்சின். சரிங்களா? அடுத்தது எம்ஆர்என்ஏ வேக்சின் இதேதான். பாக்டீரியாவோ, வைரஸோ அதோட எம்ஆர்என்ஏவை எடுத்து அனுப்புனான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஎன்ஏ வேக்சின் அதேதான். பாக்டீரியா, வைரஸ்ல இருந்து டிஎன்ஏவ மட்டும் எடுத்து நம்ம உள்ள அனுப்பிச்சோம் அப்டின்னா, அது வந்துட்டு டிஎன்ஏ வேக்சின்ஸ். இத நான் ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால நான் அத டச் பண்ணல இப்ப. ஓகேங்களா? சோ ஹவ் த மெக்கானிசம் ஹேப்பன்ஸ். எப்படி இந்த ஒவ்வொன்னும் வந்துட்டு வொர்க் ஆகுது. எப்படி அது கில் பண்ணுது நம்ம நம்ம உடம்புக்குள்ள வர்ற அந்த பாக்டீரியாவங்கிறத பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? சோ இட் இஸ் கவர்ட் அண்டர் அவர் சிலபஸ். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, வி கிரியேட்டட் கோவிஷீல்டு, கோவேக்சின் இதெல்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம யுட்டிலைஸ் பண்ணதுனால, வி ஷுட் நோ வெதர் த வேக்சின் இஸ் அட்டென்யூட்டட் ஆரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பயோடெக் சப்ஜெக்ட்ல வந்துரும். ஓகே. இப்போதைக்கு வேக்சின்ஸோட நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல வெரைட்டீஸ் என்னென்ன? அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். இப்ப நம்ம கிடங்காய் என்ன வேக்சின் சொல்லியிருக்கோம்? இட்ஸ் அ லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின். லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின்னா என்னது? ஒரிஜினல் பாக்டீரியா இல்ல வைரஸ் பட் இட் இஸ் வீக். ஓகேங்களா? அப்ப லைவா வீக்கான பாக்டீரியாவையோ, வைரஸையோ வி ஆர் சென்டிங் இன். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மென்ட் பில். ஓகே. ஐ வில் டெல் த நியூஸ். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மென்ட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்? பிரசிடென்ட் வந்துட்டு அவசர சட்டமா கொண்டு வராத என்னது ஆர்டினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்டர் ஆர்டிகல் 1 ஓகேங்களா? ரைட். அதுவே கவர்னர் அப்படின்னா 213 ஓகேங்களா? ரைட். ஸோ யார் கொண்டு வரா? பிரசிடென்ட் கொண்டு வராங்க. ஸோ வை திஸ் இஸ் ப்ராட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியான டைமா இருந்திருக்கும். அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு வி கான்ட் அரேஞ்ச் ஃபார் பார்லிமெண்டரி மீட்டிங். பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பில்லு பாஸ் பண்றதுக்கு டைம் இல்ல. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சியா வி நீட் டு பாஸ் சம்திங். அப்படின்னா பிரசிடென்ட் வில் பிரிங் ஆர்டினன்ஸ். ஓகேங்களா? அண்டர் ஆர்டிகல் 123 ஓகேங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆக்ட் என்ன பவர் இருக்குமோ, பார்லிமெண்ட்ல எப்படி நம்ம ஒரு ஆக்ட பாஸ் பண்றோமோ, அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கு? சேம் பவர் இட் ஹாஸ். ஓகேங்களா? பட் ஒன்லி ஃபார் லிமிடெட் பீரியட். ஓகேங்களா? இப்ப பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்தா எப்படி செயலாகுமோ சேம் திங். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப இது அடுத்து எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கலாம்? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்லிமெண்ட்ல வந்துட்டு அத பாஸ் பண்ற வரைக்கும். ஓகேங்களா? அதாவது பார்லிமெண்ட் அரேஞ்ச் மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்ல ஒரு 6 வீக்ஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே அதாவது பார்லிமெண்ட் என்னைக்கு கன்வீன் ஆகுதோ அதுல இருந்து ஓகேவா? ரைட். ஸோ பார்லிமெண்ட் கன்வீன் ஆனதுல இருந்து 6 வீக்ஸ் டைம் அதுக்கு. ஓகேங்களா? ரைட். அது ஏன் இந்த 6 மந்த்ஸ் கேட்டகரி அப்படின்னா, பார்லிமெண்ட் கம்பல்சரியா என்ன பண்ணியே ஆகணும். இட் ஹேஸ் டு பி மெட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால அப்ப அட்லீஸ்ட் என்னது கண்டிப்பா 6 மந்த்ஸ் ஒன்ஸாவது பார்லிமெண்டரி மீட்டிங் நடந்தே ஆகும். ரைட்டா? அப்ப மேக்ஸிமம் பீரியட் அந்த ஆர்டினன்ஸுக்கு 6 மந்த்ஸ் அண்ட் ஆஃப்டர் பார்லிமெண்ட் ஹஸ் கன்வீன்ட் ஃப்ரம் தட் பீரியட் ஆன்வர்ட்ஸ் 6 வீக்ஸ். அப்ப 6 மந்த்ஸ் அண்ட் 6 வீக்ஸ். ஓகேங்களா? ரைட். அத தான் என்ன சொல்றோம் நம்ம 6 மந்த்ஸ் 6 வீக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? படிச்சிருப்பீங்க. பட் அது 6 மந்த்ஸா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை 3 மந்த்ஸ்லயே நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கன்வீன் ஆயிருச்சு அப்படின்னா, அதுல இருந்து 6 வீக்ஸ்ல யூ ஹேவ் டு பாஸ் இட். அப்ப அந்த ஆர்டினன்ஸ்க்கு மேபி ஒரு 3 மந்த்ஸ் 6 வீக்ஸ் அப்படிங்கிறது அதோட டெட்லைன். ஓகேங்களா? சோ டோன்ட் ஃபிக்ஸ் தட் அட் 6 மந்த்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி கன்வீன். ஓகேங்களா? பார்லிமெண்டரி அசெம்பிளி எப்ப நடக்குதோ அதுல இருந்து 6 வீக்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணிருக்காங்க? சேம் அதே மாரி ஒரு ஆர்டினன்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக? டு இன்கிரீஸ் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேங்களா? ரைட். சோ ஜட்ஜஸ் பாத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்ப 38 பிளஸ்
ஒன் சுப்ரீம் கோர்ட் லைக் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எப்பயுமே ஒன்று தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க. சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? ரைட். இந்த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய அப்பாயின்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க? ஜாஸ்தி படுத்திருக்காங்க நம்பர்ஸ். ஓகேவா? ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் பெண்டிங் கேசஸ். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரெஷ் கேசஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு புதுசா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆள வந்துட்டு எடுத்திருக்காங்க. இவ்வளோதான். இதுக்காக தான் அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தது. ஓகே. இப்ப ஆர்டினன்ஸ் முடிஞ்சிருச்சு. So அதனால இப்ப மீட்டிங் வந்துட்டு இப்ப பார்லிமெண்டரி மீட்டிங் போறதுனால, செஷன் போயிட்டு இருக்கிறதுனால பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ரைட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 124 provides for establishment, composition, appointment, removal of சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு பவர் கொடுத்துருக்கு. யாருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள் 124 இந்த பவருக்கு கீழே தான் என்ன பண்ணிருக்காங்க, ஜட்ஜஸ் உடைய நம்பர்ஸ் வந்துட்டு இவங்க ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கறத எப்பயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ ஹூ அப்பாயிண்ட் ஜட்ஜஸ்? ஹி இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம கொலீஜியம் அப்படிங்கிறது ஒன்று. I'll tell you the process. Okay. So we have collegium. இது எப்படின்னா இட்ஸ் a committee ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So this committee consists of CJI and 4 senior most judges of Supreme Court. ஓகேங்களா? ரைட். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்களா, இதுலயே ரொம்ப சீனியர் மோஸ்டா இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு 4 பேர். ஓகேங்களா? தட் 4 persons பிளஸ் யாரு, நம்மளோட சிஜே, இவங்க எல்லாம் சேர்ந்ததான் என்னன்னு சொல்றோம் இப்ப கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது முடிஞ்சா ரைட். ஓகே. ஸோ கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். திஸ் கொலீஜியம் தே வில் ரெக்கமெண்ட் நேம்ஸ். என்ன பண்ணுவாங்க, தே வில் டூ அ லாட் ஆஃப் சர்ச் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தே வில் செலக்ட் ஜட்ஜஸ். யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணி இவங்க கிரியேட் பண்ற இந்த லிஸ்ட் யாருக்கு அடுத்து போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் போகும். ஓகேங்களா? அப்ப லா மினிஸ்ட்ரிக்கு போகுது. ஓகேங்களா? ரைட். இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபார்வர்ட் டு பிரசிடென்ட். ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 74 பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹி வில் பாஸ் இட். ஓகேங்களா? பாஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் இருந்தாலும் ஹூ டைரக்ட்லி அப்பாயிண்ட்ஸ் அப்படின்னா பிரசிடென்ட். அதனால தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாருன்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்துட்டு நார்மல் ப்ரொசீஜர். ஓகேவா? ரைட். பாருங்க, இந்த சிஜே அதுக்கப்புறம் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ கொலீஜியம் என்ன பண்ணுவாங்க, வேகன்சிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தே வில் கோ ஃபார் திஸ் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட், இன்டெகிரிட்டி தே வில் செலக்ட் பர்சன்ஸ். எங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹைகோர்ட்ஸ், வேற வேற ரீஜன்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அட்லீஸ்ட் தே ஹேவ் டு பி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சீனியர் ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருக்கணும். ஆர் லைக் வெரி டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட், ரொம்ப எக்ஸப்ஷனலா இருக்கணும், லைக் வெரி ரேர்லி டிஸ்டன்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ த கொலீஜியம் ஃபைனலைஸ் ரெக்கமெண்டேஷன், தென் ஃபார்வர்டட் டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். தென் ஹீ வில் கெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஐபி. அந்த கேண்டிடேட்ஸ் பத்தி எல்லாம் இவர் ஒரு ரிசர்ச் பண்ணுவாரு. தென் அதுக்கப்புறம் போஸ்ட் பிஃபோர் த பிரசிடென்ட். ஓகே. ஸோ பிரசிடென்ட் வில் ஃபார்மலி அப்பாயிண்ட்ஸ் த ஜட்ஜ். ஓகே. அண்ட் பேக்கிங் ஆஃப் பிஎம். ஓகேங்களா? ஒருவேளை ரீகன்சிடரேஷன் இருந்துச்சு அப்படின்னா யூனியன் லா மினிஸ்டருக்கு வருது இல்லையா, வந்ததுக்கு அப்புறமா இஃப் தே டோன்ட் வாண்ட் தட் பர்சன் டு பி அப்பாயிண்டட் ஏதாவது இருக்கு அப்படின்னா தே வில் கைண்ட்லி சென்ட் இட் பேக் டு கொலீஜியம். இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்க, தே வில் சென்ட் இட் பேக். அண்ட் இஃப் கொலீஜியம் அகைன் சென்ஸ் த லிஸ்ட், லைக் கவர்மெண்ட் என்ன பண்ணி தான் ஆகணும், தே ஹேவ் டு அப்பாயிண்ட் தட் பர்சன். ஓகேங்களா? ரைட். ஸோ கொலீஜியம் ரீட்ரேட். ஸோ அகைன் இஃப் தே டெல், ஸோ த ரெக்கமெண்டேஷன் கன்வென்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ ஜுடிஷியல். ஸோ இது என்னன்னா இட் இஸ் நாட் அ ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு ப்ரொசீஜரா லாவோ நம்மளுக்கு கிடையாது, ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஆனா கன்வென்ஷனலா மீன்ஸ் we are following till now. கன்வென்ஷன் அப்படின்னால என்னது, இப்ப வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறது. ஆனா அதுக்கு லா பேக்கிங்லாம் கிடையாது, யூஸ்வலா நம்ம பண்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி கன்வென்ஷனலா இட் இஸ் டன். ஓகே. இட் இஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர் இஸ் நோ லா, பட் இட் இஸ் பைண்டிங். ஓகே. கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் எவால்வ்டு த்ரூ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜட்ஜ் கேசஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த 3 ஜட்ஜ் கேஸ்லயுமே ஸோ ஹூ இஸ் அப்பாயிண்டிங் ஹியர் வி ஹேவ் சுப்ரீம் கோர்ட்
மெம்பர்ஸ் ரைட்டா? ஜட்ஜ் வந்துட்டு செலக்ட் பண்றோம். இந்த ஜட்ஜ செலக்ட் பண்றவங்க யாரு? அகைன் தே பிலாங் டு சுப்ரீம் கோர்ட் ஒன்லி. ரைட்டா? ஸோ இப்ப என்ன பண்றாங்க? லைக் தே வாண்ட் டு பேலன்ஸ் திஸ். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் தட் கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க? தே இன்டர்வீன்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? அது எப்படி நீங்களே எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அதாவது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் சைட்ல இருந்தும் மெம்பர்ஸ் அங்க இருக்கணும். ஓகேங்களா? ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? என்ஜேஏசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ளேயே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறப்ப, தேர் மைட் பி ஃபேவரிட்டிசம். ரைட்டா? அவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸ மட்டும் அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அது பிகாஸ் த ப்ராசஸ் இஸ் ஒபேக். தெரிய மாட்டேங்குது. டிரான்ஸ்பரண்டாவே இல்ல. என்ன ப்ராசஸ்ல எடுக்குறாங்கன்னு. ஓகேங்களா? அதனால கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க, நாங்க எங்க ஆளுங்கள உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கொண்டு வந்து அந்த மாரி கேஸஸ் வந்துட்டு மாறி, மாறி சண்டையாகி கடைசியா என்ன ஆயிரும், இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், செகண்ட் ஜட்ஜ், தேர்ட் ஜட்ஜ்ன்னு கேஸஸ் போகுது. ஓகேங்களா? எங்க போகுது அப்ப? சுப்ரீம் கோர்ட்ல அது பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா? ஸோ கேஸ் ஆகுது. ஸோ அந்த ஒவ்வொரு கேஸ்லயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் ஹையர் பவர். எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, அத ரிவர்ஸ் பண்ணிட்டு ஜுடிஷியரி ஷுட் ஹேவ் தேர் ஓன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே. பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? இண்டிபெண்டன்சி வந்துட்டு முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொலீஜியம்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? அவங்க தான் கொலீஜியம். ஸோ தே எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் அ கொலீஜியம் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? இத தான் என்ன பண்றோம்? இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் கேஸ்? தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஓகேங்களா? ரைட். இந்த என்ஜேஏசில என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன். சோ ஒர்க் ஆஃப் திஸ் கமிஷன் இஸ் நத்திங் டு அப்பாயிண்ட் ஜட்ஜஸ். அதான் அவங்களோட ஒர்க்கே. இதுல எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சிஜேஐ ஓகேங்களா? அது போக 2 மோஸ்ட் சீனியர் ஜட்ஜஸ். ஓகேங்களா? அது போக சோ இதுல என்ன ஆயிடுச்சு? டோட்டல் யூ ஹேவ் 3 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இது இல்லாம ஒரு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேர் யாரு அப்டின்னா, 2 பெர்சன்ஸ் நாமினேட்டட். ஓகேவா? கவர்ன்மெண்ட் வந்துட்டு நாமினேட் பண்ணும். ஓகேங்களா? அது ஒரு 2 பேரு. அது இல்லாம யூனியன் லா மினிஸ்டர். ஓகேங்களா? சோ இவங்க ஒரு 3 பேர், இவங்க 3 பேர். சோ யூ ஹேவ் 6 மெம்பர்ஸ். சோ திஸ் கமிட்டி வில் லுக் ஓவர் லைக் த சேம் ப்ராசஸ். இப்ப என்ன கொலிஜியம் பண்ணிட்டு இருக்கோம், அதே ப்ராசஸ். They will identify the persons, they will see their merit, background, everything. Then they will select that person as the Supreme Court judge. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜேஏசில கொண்டு வந்திருப்பாங்க. பட் இத என்ன சொல்ட்டாங்க, லைக் கோர்ட் வந்துட்டு இத டிஸ்மிஸ் பிகாஸ் யூ ஹேவ் லைக் எக்ஸிக்யூட்டிவ் ஹேவ் மோர் பவர் இதுல. அதுல 2 ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் 2 எமினன்ட் பெர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அந்த எமினன்ட் பெர்சன்ஸ் வில் பி அப்பாயிண்டட் பை த கவர்ன்மெண்ட். தட் டூ த்ரூ கமிட்டி தான். ஓகேங்களா? ரைட்? அந்த கமிட்டில ஒரு 3 பேர் இருப்பாங்க. யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், அது போக உங்களுக்கு வந்துட்டு லோக்சபாவோட அப்போசிஷன் மெம்பர். ஓகேங்களா? அப்போசிஷன் பார்ட்டியோடைய மெம்பர் இருப்பாங்க இல்லையா? அதாவது லார்ஜஸ்ட் லீடர். ஓகே, லீடர் ஆஃப் அப்போசிஷன். இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த எமினன்ட் பெர்சன்ஸ செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அகைன் இது என்ன ஆகுது? சோ தி பேலன்ஸ் இஸ் நாட் டுவர்ட்ஸ் தி சுப்ரீம் கோர்ட். ஜுடிஷியரிக்கு ஃபேவரா இது இல்ல. ஓகேங்களா? தட் வாஸ் ஒன் ப்ராப்ளம். தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, வீட்டோ பவர். வீட்டோனா என்னது? நெகட்டிவ் வோட்டிங் போடுறது. இல்ல முடியாது அப்படின்னு சொல்றதா வீட்டோ பவர். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அத பாஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வீட்டோ. இல்ல பிரசிடென்ட் சைன் பண்ணா தான் இட் கேன் பாஸ். இல்லன்னா இல்ல. ரைட்டா? சோ அதுதான் என்ன சொல்றோம்? வீட்டோ பவர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ தே ஹேவ் கிவன் வீட்டோ பவர் டு 2 வோட்ஸ். 2 ஓட்டு வீட்டோவா விழுந்தா கூட என்ன ஆயிரும்? அத நீங்க பாஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சோ இதுல நத்திங் லைக் இங்கேயே 3 பேர் இருக்கிறாங்க கவர்ன்மெண்ட்ல. சோ நான் இட் டசன்ட் ஷோஸ் த மெஜாரிட்டி. ரைட்டா? யாராவது 2 பேர் கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து 2 பேர் வந்துட்டு வீட்டோ போட்டாங்கன்னா, அப்புறம் கோர்ட் நடக்கிறத பண்ண முடியாது. கோர்ட் சைட்ல இருந்து 2 பேருக்கு வீட்டோ போட்டாங்க அப்டின்னா, அது கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? சோ பிகாஸ் ஆஃப் திஸ் வாஸ் கேன்சல்ட். ஓகேங்களா? சோ இத வந்துட்டு இது வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருச்சு. பிகாஸ் இட் வயலேட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்டின்னு சொல்லிட்டு அத வந்துட்டு எடுத்துட்டாங்க. என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர வந்துட்டு இது டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ரைட். இதான் நம்மளுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஓகே. சோ இதுல என்ன நம்ம பார்க்கணும்? கொலீஜியம் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேஸஸ் பார்க்கணும். ஜட்ஜ் லைக் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தட் ஒன். தென் என்ஜேஏசி. தென் அபார்ட் ஃப்ரம் தட் இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் அப்படின்றனால, ஆர்டினன்ஸ் வந்துட்டு என்ன மாரி கொண்டு வரும். ரைட். தென் வேற என்ன பார்த்தோம்? வேக்சின்ஸ் டைப்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தென் சும்மா நேம்ஸ் மட்டும் பார்த்தோம். தென் அபார்ட் ஃப்ரம் தட் QDENGA வேக்சின பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மேக்லவ் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.